லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸின் அக்ஷய திருதியா ஆஃபர் சவரனுக்கு ரூபாய் 1000 தள்ளுபடி மே 12 வரை. ஓட்டு போடுற ஒவ்வொருத்தரும் விவரம் ஆயிட்டா அப்புறம் நம்ம எப்படி அரசியல் பண்றது? நிஜமா இவங்க முஸ்லீம் தான், எங்களை நம்புங்க. ராஞ்சியில் நடந்த பாஜக கூட்டம், காவி தலைவர்கள் செய்த வேலை, வெளிச்சத்திற்கு வந்த சர்ச்சை வீடியோ, அதிரும் ஜார்க்கண்ட் அரசியல் களம். இந்திய நாடாளுமன்ற தேர்தலுக்கான பணிகள் விறுவிறுப்பாக நடந்து வரும் நிலையில் 3 கட்ட வாக்குப்பதிவு ஏற்கனவே முடிந்துவிட்டது. தற்போது 4ஆம் கட்ட வாக்குப்பதிவு மே 13ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் சமீபத்தில் வெளியான கருத்து கணிப்புகள் பாஜகவுக்கு தோல்வி பயத்தை அதிகப்படுத்தியுள்ளது. இந்த தேர்தலில் பாஜக படுதோல்வி அடையும் என அந்த கருத்து கணிப்புகளில் கூறப்படுகிறது. இதனால் ஆட்டம் கண்ட பாஜக தலைமை தங்களுடைய வியூகத்தை மாற்றியுள்ளது. பிரதமர் மோடி உள்ளிட்ட பாஜகவின் முக்கிய புள்ளிகள் சிறுபான்மையினரை குறிவைத்தும் காங்கிரசுக்கு எதிராகவும் தொடர்ந்து வெறுப்புணர்வு ஊட்டும் பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருகின்றனர். அதில் காங்கிரஸ் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் அனைத்து இஸ்லாமியர்களுக்கும் இந்திய அணியில் வாய்ப்பு கிடைக்கும் என மிக மோசமாக பேசியுள்ளனர். மேலும் பிரதமர் மோடியின் இந்த பேச்சுக்கு நாடு முழுவதும் கண்டனங்கள் வலுக்கிறது. அதே நேரம் இந்த விவகாரத்தை தேர்தல் ஆணையமும் கண்டு கொள்ளவில்லை என்ற குற்றச்சாட்டும் முன்வைக்கப்படுகிறது. இது ஒரு புறம் இருக்க, ஜார்க்கண்ட் மாநிலம் தலைநகர் ராஞ்சியில் இருக்கும் பாஜக தலைவர்கள் சமீபத்தில் இஸ்லாமியர்களுடன் சேர்ந்து ஒரு கலந்துரையாடல் கூட்டத்தை ஏற்பாடு செய்தனர். அந்த கூட்டத்தில் ஏராளமான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டது போல் வீடியோ காட்சிகள் வெளியாகி இருந்தது. ஆனால் அதற்கு பின்னால் இருந்த தகவல்கள் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. ராஞ்சியில் நடைபெற்ற பாஜக கூட்டத்தை இஸ்லாமிய மக்கள் புறக்கணித்ததால் அங்கிருந்த இந்து மக்களுக்கு இஸ்லாமியர்கள் அணிந்து கொள்ளும் தொப்பியை அணிய வைத்து அந்த கூட்டத்தை நடத்தியது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. மேலும் இந்த விவகாரம் தேசிய அளவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இத்தகைய சூழலில் பிரபல ஊடகவியலாளரான முகமது ஜுபைர் என்பவர் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் வீடியோ ஒன்றை பதிவிட்டிருந்தார். அந்த வீடியோவில் இந்த மக்களவை தேர்தலில் ராஞ்சி தொகுதியில் பாஜக வேட்பாளரான சஞ்சய் சேத் என்பவர் போட்டியிடுகிறார். இஸ்லாம் சமூகத்தின் ஆதரவு எங்களுக்கு தேவை என்பதை கருத்தில் கொண்டு இந்த கூட்டம் ராஞ்சியில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. 6 முறை எம்எல்ஏவாக இருந்த சிபி சிங்கும் இந்த கூட்டத்தில் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டார். ஆனால் இந்த கூட்டத்திற்கு இஸ்லாமியர்கள் யாரும் வராததால் பாஜக நிர்வாகிகள் பலர் இஸ்லாமியர்கள் போல் உடை அணிந்து கொண்டு இந்துக்களை தங்கள் கூட்டத்திற்கு அழைத்துள்ளனர் என்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இத்தகைய சூழலில் அங்கிருந்த செய்தியாளர்கள் சிலர் பாஜக தலைவர்களிடம் கேட்டபோது, இங்கு கலந்து கொண்டவர்கள் அனைவரும் இஸ்லாமியர்கள், சிலர் தொப்பி அணிந்திருந்தனர், சிலர் அணியவில்லை, இவர்கள் அனைவரும் நரேந்திர மோடிக்கு ஆதரவாக வந்துள்ளனர் என தெரிவித்தனர். அதன் பிறகு அந்த கூட்டத்தில் இருந்தவர்களிடம் பேசிய போது அவர்கள் இஸ்லாமியர்கள் இல்லை என்பதும், அவர்கள் பாக்கெட்டில் இருந்த ஆதார் கார்டு மூலம் அவர்கள் இந்து என்பதும் தெரிய வந்தது. அதைத் தொடர்ந்து தொப்பி அணிந்த இந்துக்களில் ஒருவரிடம் இது குறித்து கேட்டபோது, எங்களுக்கு எதுவும் தெரியாது, எங்களை அழைத்தது பாஜக தான் என தெரிவித்தார். மேலும் இந்துக்களுக்கு தொப்பி கொடுத்து முஸ்லிம்கள் பாஜகவுடன் இருப்பதாக பாஜக தலைவர்கள் காட்ட முயன்றுள்ளனர். இந்த விவகாரம் பெரிய அளவில் அரசியல் விவாதமாக மாறியுள்ளது. தற்போது இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வரும் நிலையில் சிறுபான்மையினரின் வாக்குகளை பெறுவதற்காக இந்துக்களை முஸ்லிம்களாக சித்தரிக்க பாஜக முயற்சிக்கிறது என சோஷியல் மீடியா தளங்களில் பதிவுகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன்ஸ். இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள். கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் 23 முதல் மே 30 வரை நக்கீரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் 25% சிறப்பு தள்ளுபடி. புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம்.
அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.